கற்று கரவ கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்கடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணம் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். இப்பாசுரத்தாலே மற்றொரு பெண்ணை அழைக்கிறாள். கற்று கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலன். அந்த கோவலனுடைய பொற்கொடியே, அந்த கோவலனுடைய பெண்ணேன்னு இவளுக்கு விழிச்சொல். ஒரு பாசுரத்திலையும் ஒரு சம்போதனம், ஒரு விழிச்சொல்லை வைத்துத்தானே ஆண்டாள் அழைக்கிறாள். இவனுக்கு நிறைய விசேஷனம். இந்த கோவலனுக்கு இருக்கிற பெருமையை பார்த்தா பாதிப்பாட்டை அவனுக்கே வச்சுட்டு ஆண்டாள். கற்றுக்கரவை கணங்கள் பல. அந்த ஊரில் இருக்கிற பசுமாடுகளை எண்ணுடவே முடியாது. கற்றுக்கரவை கறவை கணம் கணங்கள் பல. ஒரு மாடாக எண்ணி முடிச்சிட முடியாதுன்னு அல்ல. மாட்டை கூட்டமாக எண்ணுடலாமா? ஒரு 100 கூட்டம் 50 கூட்டம்னு இருக்கும்னு எண்ணலாமான்னா கணங்களே பல. மாடுகளையும் எண்ண முடியாது, மாட்டின் கூட்டங்களை கூட எண்ணுடுறதுக்கு முடியாது. ஆக கற்றுக்கரவை கற்றுக்கரவகள் கறவை கணம் கறவை கணங்கள் பல. கணங்கணமாகவே பல விருப்பதெல்லாம் இந்த இடம் ஒத்தனாவே கறந்துடுவானாம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து இத்தனை பசுமாடுகளை தான் ஒத்தனால் கறக்க முடியறதுன்னா காரியத்தில் என்ன சக்தி அவனுக்கு இருக்க வேண்டும்? நிறைய உழைக்கிறதுக்கு சக்தி இருந்தாலே கொண்டாடணும். யுவா சாத் சாது யுவாத்தியாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சியாத் சயேகோ மானுஷ ஆனந்தா என்ன உபனிஷத்து தைத்திரியம் சொல்கிறது. நல்ல காரியம் செய்கிற சக்தி இருந்து உழைக்கிறதுக்கு இருந்தாலே ஆனந்தமாக இருக்குங்கிறது. 10 பேர் செய்கிற காரியத்தை நம்ம ஒத்தரால் பண்ணிவிட முடியும்னா திருப்தியாக தானே இருக்கும். அதை போலத்தான் இங்கேயும் கற்றுக்கரவை கணங்கள் பல. இது ஏன் கற்றுக்கரவைன்னு சொல்லுகிறாருன்னால், இது கன்றுகளாக இருக்கிற போதே கறவை மாடுகள். அந்த ஊர் மாடுகளுக்கு ஏற்றம் அது கன்று குட்டியாக இருக்கிறச்சேவே பால் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுமா. அப்படி கூட பார்த்துருக்கோமோன்னா, இதோ 5 வயசாக இருக்கிறச்சேவே ஆண்டாள் பாட ஆரம்பிச்சு இல்லையா? எத்தனை வயசுக்கு ஆழ்வார்கள்லாம் பாடினா, ஆனால் 5 வயசு குழந்தை கன்று தான். ஆனால் அந்த கன்று பாலாட்டம் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் கொடுத்து சொல்லியும். ஆக கன்றாக இருக்கும்போதே கறக்கும். நமக்கு சந்தேகம், கன்று கூட கறக்குமான்னா கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டிருந்தால் இதுதான் நடக்காது. இது சாதாரண பசுமாடு இல்லையே, அவரோட கூடவே வளர்ந்துருக்கிறதுனாலே அவன் திருக்கை பட்டு வளர்ந்தது.